ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்காகனாக்கா, இப்போது எல்லாருக்குமே தெரியும் கரூரில் என்ன நடந்துச்சு, என்ன போயின்னு இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இல்லைன்னு இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போது சின்ன சின்ன இப்போது பிஜேபி அண்ணாமலை இருக்கட்டும், எல்லாருமே சரி தளபதி மேலே எந்த ஒரு இதுவும் எம்பி எம்எல்ஏங்கெல்லாம் வச்சுன்னுங்கிற கட்சிங்களை தளபதி மேலே எந்த ஒரு இதுவும் சொல்ல. ஏன்னா அவர் அதுலேருந்து மீண்டு வரணும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த சில்லற 4 காசு 50 காசுக்கு இது பார்த்தீங்களா, அந்த கட்சியே ஒன்றுமே இருக்காது. வெறும் 10 நிர்வாகிகளை வச்சுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இது பண்ணுறதுன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி தளபதியை கைது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்னு பேசுகிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அவரை பற்றி? நீங்கள்லாம் பேசுகிற அளவுக்கு ஒன்றும் எங்கள் தளபதி இதுவாகிடல, புரியுதுங்களா? அடக்கிக்கின்னு பாருங்கள். இந்த வீடியோ அம்மா பேசுகிறதையும் கொஞ்சம் கேளுங்க. விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தவங்க தான். துளி பாதுகாப்பு அந்த இடத்துல எங்களுக்கு இல்லை. ஒரு போலீஸ் கூட நாங்கள் என்ன இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை. 50 பேருக்கு மேலே 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கலை. ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகும். ஏன் போலீஸ் வந்தப்போ கொடுக்கல? நாங்கள் இருந்த இடத்துல போலீஸே இல்லை. அப்போ ஏன் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் விஜய் சார் மேலே எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். இதை பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசுகிறத விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். விசாரணை என்ன இதுவும் நடந்துன்னு இருக்குது. அது எல்லாமே கவர்மெண்ட்லேருந்து போலீஸ்லேருந்து எல்லாரும் பண்ணிருந்தாங்கிறாங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இதெல்லாம் போடுறது இதோடு விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.